Hi friends, ஹோட்டலில் போனதும் நம்ம ஃபஸ்ட்டு டொமேட்டோ சூப்பை ஆர்டர் பண்ணுவோம். இந்த டொமேட்டோ சூப்பை ஹெல்த்தியாக எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே போடுற பிரெட் க்யூப்ஸும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். டொமேட்டோ சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. டொமேட்டோ சூப் தக்காளி சூப் செய்கிறதுக்கு 5 தக்காளி இல்லாட்டி 1/2 கிலோ நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா ரெட்டு தக்காளி சீசன் டைமில் கிடைக்கும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். பின்னாடி திருப்பி ப்ளஸ் மாதிரி இப்படி கத்தியில் கீறி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 3-4 பூண்டு போட்டுட்டு நம்ம கீறி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி 4 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு இந்த தக்காளி எல்லாம் நசுக்கி விடுங்க. நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு. அந்த பூண்டும் சேர்த்து நல்லா நசுக்கி விட்டுருக்கோங்க. பூண்டும் வெந்திருக்கும். இப்போ ஒரு சாஸ் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு வடிகட்டியில் அப்படியே டைரெக்டாக குக்கரில் இருந்து தக்காளியை ஊற்றிடுங்க. ஊற்றி அந்த மத்து வச்சு கடைஞ்சி விட்ட மாதிரி பண்ணிடுங்க. இதில் இன்னொரு டம்ளர் மேலெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சக்கையாக பிழிஞ்சிரும். இந்த தோல் விதை மட்டும் நிற்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சூப்பை கொதிக்க விடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளர இன்னொரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி விட்டு பெப்பர் தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நுர கட்டி கொதிச்சு வரும். அந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுருங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், பெப்பர் பவுடர் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை சூப்பில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க அந்த கலரும் வந்துடும். நல்லா லைட்டாக திக்னஸ் கொடுக்கும். நல்லா இன்னும் க்ரீமியாக திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மேலே போடுற அந்த ப்ரெட்டு க்யூப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ரெட் எடுத்துட்டு நல்லா கத்தியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டாக ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு ப்ரெட்டு துண்டை அதில் போட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரெட்டு துண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேலு லேசாக திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ ஃபுல் ப்ரெட்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரகர முறுமுறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட நம்ம சர்வ் பண்ணுறப்ப போட்டுக்கலாம். இது கூட நம்ம இந்த பிரெட் க்யூப்ஸையும் போட்டு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.